ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குளு குளுண்டு ஒரு நொங்கு பால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த நொங்கு பால். இப்போ நம்மளுக்கு இந்த சீசனில் வந்து நொங்கு கிடைக்கிது. ஸோ உடம்புக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நொங்கு. குட்டீஸுங்க வந்து நொங்காக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து நொங்குகளை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எலசான நொங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 பேர் குடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ 5 நொங்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பல்ஸில் வந்து ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணாவே போதும். அப்படி நம்ம குடிக்கவோன்னா நடுவில் நொங்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஆடியோடு இருந்தால் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால் இது. 250 ml கப்பில் 3 கப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ டோட்டல் 750 ml கப்பில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதோட சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, 60 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் க்ரீமியாக ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். நல்லா டிசால்வ் ஆகட்டும் சுகர்லாம். இப்போ உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நொங்கோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 பாதாம் 5 பிஸ்தாவை வந்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதோட ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நொங்கு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ஐஸ் ஆப்பிள் மில்க் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பை.